கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உள்ள சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி அடைய கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 2026 தொடங்கி 7ஆம் மாதம் முடித்து 8வது மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் நம்மளை கண்விழி போல நம்மளை பாதுகாத்த கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். விசேஷமாக நாளிலே இந்த ரூத்தின் சரித்திரத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது 12ஆம் வசனத்தில், உன் செய்கைக்கு தக்க உன்னை கர்த்தரை உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேற்றின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புஸ்தகத்தை ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து 5 ஆகமங்கள் முடித்த பிற்பாடு, நியாயாதிபதிகள் புஸ்தகம் முடிந்த பிற்பாடு ரூத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் காலத்தில் தான் பஞ்சம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் சிறியதாக இருந்தாலும் கூட பெண்ணுடைய பேரில் வருவதனால ஒரு சிறப்புமிக்க ஒரு புஸ்தகமாக எழுதப்பட்டது. மோவாவுடைய பெண் ஒரு அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதியில் பிறந்தாலும் கூட ரூத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது 4 அதிகாரமாக இருந்தாலும் கூட அதில் பலவிதமான ரகசியங்களை நாம் இதில் ஆவிக்குரிய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் நாம் பார்க்கும்போது வெறுமையான வந்தவர்கள் ரூத்தின் சரித்திரம், ஆனால் நிறைவான பலன் கிடைக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் வறட்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதை குறித்து நாம் பார்க்கும்போது 3 பெண்களும் விதவைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் போகும்போது நல்ல ஒரு எருசலேமில் இருக்கும்போது நன்றாக வாழ்ந்திருந்தார்கள். இந்த நாளில் அவங்களுடைய பெயர்களை குறித்து நாம் பார்க்கும்போது ரூத் என்றால் சிநேகிதி என்று ஒரு அர்த்தம், அது இனிமையானவள் என்று பொருள். நகோமியுடைய வாழ்க்கையில கூட அவள் இனிமையானவள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் கடைசியிலே கஷ்டங்கள் வரும்போது தன்னை குறித்து அவள் 2 மருமகளையும் குறித்து, நீங்கள் என்னிடத்திலே ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்பி போகலாம் என்று சொல்கிறார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 26ஆம் அதிகாரத்தை 3ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் பூரண சமாதானத்துக்குள் இருப்பான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உறுதி என்று சொல்லும்போது ரூத்தினுடைய சரித்திரத்திலே பார்க்கும்போது அவள் சொல்லுகிறார், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்கிறார். அதே போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவள் அடைக்கலமாக கொண்டாள். அவர் கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த கழனியில கர்த்தருடைய கிருபையினால அவளுக்கு கிடைத்து போவாஸ் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு துணைவியாக ஏற்றுக்கொள்ளும் போது அவளுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை அவள் கட்டளையிடுகிறார். அவள் சாப்பிட்டு மீதியானதை கொடுக்காமல் மொத்தமாக எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மாமியாருக்கு உணவு அளிப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்திலே நாம் பார்க்கும்போது குடும்பங்களிலே எவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் பெற்ற பிள்ளைகள் கைவிடப்பட்டாலும் தன்னுடைய மாமியாரை நேசிக்கிற அந்த ரூத்தின் சரித்திரத்தை நாம் வாசிக்கும் போது அதில் தான் தொடக்க நூலில் நாம் பார்த்தோம். அதே போல் மத்திய நற்செய்தி நூலில் பார்க்கும்போது அந்த இடத்துல ரூத்தினுடைய சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்து உதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் நாம் கொடுக்கப்பட்ட ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வறட்சிகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். அப்படியா இருக்கும்போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு உரிமை சொத்தாக கர்த்தர் அந்த மகளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் வாசிக்கும் போது ரூத்தினுடைய சரித்திரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அவர்கள் மீட்கும் ஒரு பொருளாக அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் போவாசை அனுப்புவதை நாம் பார்க்கலாம். அந்த இடத்துல கதிர் பொறுக்கிக் கொள்கிறவர்கள் இடத்துல அவர் சொல்லும்போது அவர்களுக்கு சிந்த வேண்டும் என்று சொல்லி லேவியாம் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில வறுமை வரும்போது மறுபடியும் ஒரு வாழ்வு துளிர்க்க வேண்டுமானால் நாம் ரூத்தை போல கர்த்தரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த 8வது மாதத்திலே பெண்கள் குறித்து அதிகமாக இந்த மாதத்தை முழுவதும் நாம் அனுசரிக்க போகிறோம். அதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தின் பிரகாரமாக அவர் சொல்கிறார், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானால், அவள் அவளிடத்திலே பிறந்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு அனுக்கிரகம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில வெறுமையா இருந்த வாழ்க்கையை அனுக்கிரகம் பண்ணினார். அதுல 3 பேரை குறித்து அவர் வாழ்த்துகிறார். லேயாலை போல நீ வாழ வேண்டும், ராகலை போல நீ வாழ வேண்டும், தாமாரை போல உன் வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். ஓபேத் அந்த இடத்திலே பார்க்கும்போது அந்த இடத்திலே ஈசாயை பெற்றான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீதை பெற்றான் என்று வாசிக்கிறோம். தாவீதுடைய சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற ஜனன விவரத்தை நாம் பார்க்கிறோம். அப்படியாக நகோமி தன்னுடைய வாழ்க்கையில தன் பிள்ளையை எடுத்து அந்த பிள்ளைக்காக எழுந்து தன் கையிலே வைத்து கொண்டு அவள் அதை தாயாக மாறினாள் என்று சொல்லி நாம் ரூத்தின் சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம். நகோமி ஒரு இடத்துல சொல்கிறார், என்னை இனிமேல் நகோமி என்று அழைக்காதீர்கள், மாறாள் என்று அழைங்கள் என்று கசப்பை என் கர்த்தர் கட்டளையிட்டாள் என்று சொன்னாள். ஆனால் அதே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு பேர பிள்ளையை வளர்ப்பதற்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகருடைய பெண்களுடைய வாழ்க்கையில வெறுமையாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வரலாம்.
இல்லை குடும்பங்களிலே கூட சரி, திருச்சபையில கூட எல்லாரும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு ஒரு பெண்ணாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் நீ விலையேற பெற்ற பெண்ணாக இருக்க வேண்டுமானால் ரூத்தை போல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி நான் உண்மையாக கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உங்களுடைய குடும்பம் கட்டப்படும். தாமாரை போல, லேயாளை போல கர்த்தர் உன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். ஸ்தோத்திரத்தாவே ஸ்தோத்தரிக்கிறான். அருமையான நேரத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தை எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொன்னது போல இன்னைக்கு அந்த ரூத்தின் சரித்திரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் தாமே அவங்களுடைய வாழ்க்கையில வெறுமையாக இருந்தாலும் கூட நீ ஒத்தாசையை அனுப்பி இந்த நாளில் அந்த குடும்பம் கட்டப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 8ஆம் மாதத்திலே எங்களுக்கு வறுமை வராதபடி எருசலேமின் தேவனாகிய கர்த்தருடைய நிழலிலே வந்ததினாலே அதிலே அவளுக்கு அடைக்கலம் கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிறைவான பலன் கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய நிழல் நம்மேல் இருக்கும்போது கர்த்தர் வறுமை இல்லாதபடி வறட்சியான வாழ்க்கையை வளமாக மாற்றினது போல நம்முடைய வாழ்க்கையில வறட்சி வந்தாலும் கூட கர்த்தரை நாம் முதன்மையாக வைப்பதினாலே கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.